ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். ஈரான் அமெரிக்கா போர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் கொஞ்ச நாள் ஓடிச்சு. போர் நிறுத்தம் எவ்வளோ நாள்னு கொஞ்ச நாள் ஓடிச்சு. ஹார்முஸ் நீரிணையை மூட போறாங்களான்னு ஓடிச்சு. ஹார்முஸ் நீரிணையை நான் கைப்பற்ற போறேன், ட்ரம்ப் நீரிணைன்னு மாத்துக்குங்கிற அளவுக்கு அது போச்சு. அப்புறம் பாகிஸ்தான் மத்தியஸ்தம், இதெல்லாம் தொடர்ச்சியாக நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணுது, ஏன் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணுது அப்படிங்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏன் அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கு, மற்ற நாடுகள்லாம் கூட எதிராக இருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக அது குறித்து நம்ம விவாதங்கள் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கு. இப்போ அதில் சரியான நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஈரான் அமெரிக்க உறவு, இந்தியா பாகிஸ்தான் இதில் யார் பக்கம் இருக்குது? ஏற்கனவே அது அமெரிக்கா ஜால்ராவாக இருக்கிறாங்கன்னு பாகிஸ்தான் மீது விமர்சனம் இருக்குது. வளைகுடா நாடுகள் என்ன மாதிரியான நிலைப்பாடு, அவங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து அரபு வசந்ததுக்கு பிறகு எடுத்த நிலைப்பாட்டில் மாற்றம் வந்திருக்கா? இப்போ என்ன நிலையில் இருக்குது? அதாவது வளைகுடா நாடுகள் அமெரிக்காவை நம்பித்தான் அவர்கள் தங்களுடைய நாட்டில் அமெரிக்காவுக்கான அந்த ஏர் ஸ்பேஸு, அமெரிக்க இராணுவ வீரர்கள் இங்கே தங்கிக்கலாம், தங்களுடைய பாதுகாப்புக்கு அமெரிக்காவை வைத்துக்கொள்ளலாம் என்று கடந்த 30-35 வருடங்களாக திட்டமிட்டு அமெரிக்காவோட உறவு இருந்தது. இந்த போர் அந்த சிந்தனையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நான் பார்க்குறேன். எப்படின்னா, அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹான், இவரும் அரச குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் தான். அவர் ஒரு ட்வீட் போட்டார். என்ன போட்டிருக்காருன்னா, ரொம்ப சிம்பிளான ட்வீட். 36 வருடம் நாம் அமெரிக்காவை நம்பி ஏமாந்திருக்கிறோம். சவுதியோடைய வெளியுறவு அமைச்சர், அதுதான் முக்கியம், ஃபைசல் பின் ஃபர்ஹான் அவர் பேரு. 36 வருடங்கள் நாம் அமெரிக்காவை நம்பி ஏமாந்திருக்கிறோம். எப்படி என்றால், அமெரிக்கா நம்மை பாதுகாக்கும் என்று நம்பினோம், ஆனால் அடிப்படையில் நாம் தான் அமெரிக்காவை பாதுகாத்திருக்கிறோம் ஈரான் இருந்து. இதான் அவர் சொன்ன ட்வீட். நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இடம் கொடுத்தோம், ஆனால் அவர்களுடைய சுயநலத்துக்காக நம்மளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் அவர் போட்ட ட்வீட் என்பது இது அவருடைய சிந்தனை போக்கு மட்டுமல்ல, பொதுவாக இப்போ வளைகுடா நாடுகளுடைய ஆட்சியாளர்களுடைய சிந்தனை போக்காக மாறி இருக்கிறது. எப்படின்னா, இப்போ போர் இவ்வளவு காலம் நீண்டு போகும் என்று எதிர்பார்க்கல, போர் நிறுத்தம் வந்துருச்சு. இப்போ அமெரிக்கா செஞ்ச செயல் தான் இன்னைக்கு அவங்களை எரிச்சல் படுத்தியிருக்கு. என்னன்னா, ஹார்மோஸை எப்போ மூடுனாங்க திறக்கிறதுக்கு நம்மெல்லாம் பேசியிருக்கோம். ஹார்மோஸில் ஒரு நாளைக்கு 140 கப்பல்கள் போயிட்டு இருந்துச்சு. போர் சமயத்தில் 8-9 கப்பல்கள் போனதை பார்த்தோம். இப்போ அமெரிக்கா செஞ்ச செயல்னால எந்த கப்பலும் போகிறதில்ல. நாங்கள் ஹார்மோஸை முற்றுகையிடுகிறோம் என்று ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னைக்கு அமெரிக்கா கப்பல்கள் ஃபுல்லாக நிப்பாட்டி வச்சு எந்த கப்பல் போனாலும் விடமாட்டோம் என்று சொல்வது என்பது இன்னைக்கு வளைகுடா நாடுகளை கொஞ்சம் எரிச்சல் படுத்தியிருக்கு. எப்படின்னா, இன்னைக்கு வளைகுடா நாடுகளுக்கு இன்னைக்கு வியாபாரம் எதுவுமே இல்லை. எண்ணெய் வளம் தங்கி போய்விட்டது. சொல்லப்போனால் கத்தாரில் இருக்கின்ற எண்ணெய் வளம், சவுத் பார்ஸ் போன்ற பகுதிகள் எல்லாம் எரிந்து நாசமாயிருக்கு. சவுதி அரேபியாவால் எந்த வியாபாரமும் பண்ண முடியல. இந்த காலகட்டத்தில் இந்த முற்றுகை என்பது தேவையில்லாதது அப்படிங்கிறது சவுதியோட எண்ணமாக மாறி இருக்கிறது. எப்படின்னா, சவுதி அரேபியாவுடைய கிரவுன் பிரின்ஸுக்கும் சீனாவோட அதிபருக்கும் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு ஃபோனில் ஒரு சந்திப்பு ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா, இந்த முற்றுகையால் சவுதிக்கு மட்டும் பாதிக்கலை, எல்லா நாடுக்கும் பாதிப்பு இருக்குது, இது தேவையில்லாதது, அமெரிக்காவுக்கு எந்த லாஸும் இல்லை, அதனால் இந்த முற்றுகையை விலக்கி விட்டு சவுதி அரேபியாவும் ஈரானும் சமாதானமான இடத்துக்கு வந்தது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை சைனா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எதுக்கு நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க? அடிப்படையில் 2 பேருமே இஸ்லாமிய கண்ட்ரிஸ் தான், நாடு தான், உங்களுக்குள்ள உள் பிரச்சனையை விடுங்க, நீங்க எதுக்கு 3ஆம் ஒரு ஆளை வச்சுட்டு? பிரச்சனையே இல்லை, அது ஒரு இஷ்யூவே இல்லை. இப்போ நீங்க அதை பேசி தீர்த்துக்கலாம். நம்ம இன்னும் சொல்ல போனால் சவுதி தானே சன்னி, இது சன்னிலாம் சவுதி தான் சன்னி, அவங்க ஷியா. அதை விட இன்னொரு முக்கியமான அவங்க சொன்னது என்னன்னா, வருகின்ற செப்டம்பர் மாதம் இந்தியாவில் பிரிக்ஸ் மாநாடு நடக்க போகுது, உச்சி மாநாடு. இந்த வருஷம் இந்தியாவில் நடக்குது, இந்தியாவோட தலைமையில தான் நடக்குது. அந்த பிரிக்ஸில் உறுப்பினராக இருப்பது யாரு? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, ஈரான், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாடுகள் உறுப்பினராக இருக்கு.
இந்த உறுப்பினர் எண்ணிக்கையை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இதில் சவுதி அரேபியா மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகளும் உறுப்பினர் ஆகணும். அப்படி ஆகிவிட்டால் நமக்குள்ள இந்த வளைகுடா பிரச்சனைகள் நம்மளே தீர்த்துக்கலாம். ஐரோப்பிய நாடுகளோ அல்லது அமெரிக்க நாடோ தேவையில்லை என்கிற ஒரு அஜெண்டாவை இன்னைக்கு ஜின்பிங் வந்து சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸ், நம்ம சவுதி அரேபியாவுடைய வருங்கால மன்னருக்கு இந்த இந்த ப்ரொபோசலை வச்சிருக்கார். அவர் இளவரசர் சல்மான் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டதாகவும் சொல்றாங்க. இதற்கிடையில் அமெரிக்கா இப்படி முற்றுகையை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியா வைத்திருக்கிறாங்க. அதை அமெரிக்கா சட்டம் பண்ணலை. ஏனென்றால் அவர்கள் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இப்போ தயாராகி கொண்டிருக்காங்க. பாகிஸ்தானில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது. சவுதி அரேபியாவோட எந்த பேச்சை எடுத்துக்கல. சவுதி அரேபியாவுடைய இளவரசர் சல்மான் எந்த இடத்துக்கு போறாருன்னா, கடந்த வருடம் மே மாதம் ட்ரம்புக்கும் சல்மானுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது எங்க ரியாத்தில் வச்சு. கிட்டத்தட்ட எவ்வளவு நினைச்சுக்கிட்டீங்க? $600 பில்லியன். 600 பில்லியன் கிட்டத்தட்ட இந்திய மதிப்புக்கு 60 லட்சம் கோடி. எளிதான பணம் இல்லை. 60 லட்சம் கோடி என்பது பெரிய பணம். நம்ம பட்ஜெட்ல எங்கே நினைச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு பெரிய பணத்தை அமெரிக்காவோடு சவுதி அரேபியா உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதுல $5 பில்லியன் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் கூட வந்து பெருமையா மாறுதட்டினார்ல, நான் வந்து ஜனாதிபதி வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு பணங்கள் வந்து இங்க முதலீடா குவியுதுன்னு. அந்த பணம் தான் இந்த $5 பில்லியன். ஓகே 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 அவர் சொன்னது. இதெல்லாம் நாங்க வந்து இப்படி எங்களுடைய பேச்சை கேட்கலைன்னா நாங்க யோசிக்க வேண்டியிருக்குங்கிற வார்த்தையை சல்மான் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த பைசல் பின் ஃபர்ஹானுடைய அந்த குரல் இன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய இளவரசருக்கு வந்திருக்கு. இதற்கு இடையில இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான உறவு கொஞ்சம் சீர்கெட்டு இருக்கு. அதையும் சரி பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு சீனா முன் வராங்க. என்னன்னா, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், 2003 வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது ஈரானில் இருக்கின்ற ஒரு துறைமுகத்துக்கு பேரு ஜபஹர் போர்ட். இந்த ஜபஹர் போர்ட்டுடைய இடம் எங்க இருக்குன்னா பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட ஹார்மோஸுக்கு அந்த பக்கம் அந்த ஜபஹர் போர்ட்ல இருந்து 170 கிலோமீட்டர் தூரத்தில் பாகிஸ்தான் இருக்கு. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட் இருக்கு, குவாடான். அது ஒரு முக்கியமான துறைமுகம். அந்த துறைமுகத்தை முழுமையாக நிர்வாகம் செய்வது சைனா. சரியா? இப்போ இந்தியா வந்து ஈரானோடு இந்த 2003 ஒரு விஷயத்தை பேசினாங்க வாஜ்பாய் காலத்துல. இந்த ஜபஹர் போர்ட்டை இந்தியாவுக்கு நீங்க முழுமையா நீங்க குத்தகைக்கு விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. என்ன காரணம்னா, இந்தியாவிலிருந்து மத்திய ஆசியாவுக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்ம பாகிஸ்தானை சுத்தி தான் போகணும். இப்ப கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ஏன் ரஷ்யா, இந்த மாதிரி நாடுகள் இருக்கு பாருங்க. இந்த நாடுகளுக்கு, அஜர்பைசான், இந்த நாடுகளுக்கு நீங்க போகணும்னா பாகிஸ்தான் போட்டு டச் பண்ணணும். ஆனால் பாகிஸ்தான் போட்டு டச் பண்ணாம நீங்க உள்ள போகணும்னா இந்த ஜபஹர் போர்ட் வழியா போகலாம். ஈரானுடைய போர்ட் வழியா நீங்க போயிடலாம். பாகிஸ்தானுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. இந்த ஒரு வழித்தடத்தை நாம் ஏன் நம்முடைய நிர்வாகத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு 2003 வாஜ்பாய் காலத்துல ஒரு திட்டம் தீட்டினாங்க. 2016 மீண்டும் வந்து இது பேச்சு நடத்தி 2024 மோடியும் ஈரானுடைய ஜனாதிபதியும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போட்டாங்க. பிரதமர் மோடி கூட ஈரான் போயிட்டு வந்தார் 2024. அப்ப என்ன ஒப்பந்தம் போட்டாங்கன்னா, ஜபஹர் போர்ட் 10 வருஷம் இனிமே இந்தியா தான் குத்தகை, 2024 இருந்து 2034. அது வந்து இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இப்ப இந்திய பெருங்கடலில் நீங்க வந்து இப்போ இந்த குவாடால சைனா கண்ட்ரோல் இருக்கு, ஜபஹர் போர்ட் இந்தியா கண்ட்ரோல் இருந்தா இந்திய பெருங்கடலில் நம்முடைய ஆட்சி இருக்கும். இப்ப ஜபஹர் போர்ட்டுடைய கண்ட்ரோல் நம்மள்ட்ட இல்லைன்னா இந்திய பெருங்கடலில் நம்முடைய கண்ட்ரோல் இருக்காது. இது 2003 வாஜ்பாய் காலத்துல இந்த திட்டத்தை சொன்னாங்க. முக்கியமான திட்டம். அதுக்காக நம்ம பெரிய பணத்தை செலவு பண்ணியிருக்கோம். இப்ப சமீப காலமா இந்தியா வந்து ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது நமக்கு தெரியும். பயந்து வாங்கணும். இந்த ஈரான் அமெரிக்கா போருக்கு அப்புறம்
அமெரிக்காவே போனா போகுது, நீங்க ரஷ்யாட்ட வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்பதானே சொல்லியிருக்கு. இப்பதான் சொல்ல இப்ப சொன்னாங்க டாக்ஸ் எல்லாம் நமக்கு போட்டாங்க, இப்ப டாக்ஸ் போடுறது இல்லை. ஆனால் அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்ததுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன சட்டம்னா காட்ஸா அப்படின்னு ஒரு சட்டம். காட்ஸாங்கிறது ஒரு சட்டத்துக்கு பேரு. இது என்னன்னா ரஷ்யா, ஈரான், வடகொரியா இந்த 3 நாடுகளிலும் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் மேல் அமெரிக்கா பொருளாதார தடையை விதிக்கும். அதுக்கு இந்த சட்டம் உதவி பண்ணும். அப்ப இந்த சட்டத்தை காமிச்சு தான் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை. இதுதான் உண்மை. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வடகொரியாவோட உனக்கு பஞ்சாயம் இல்லை, உனக்கு வியாபாரம் இல்லை, ரஷ்யாவோட நாங்களே அனுமதி கொடுத்துருக்கோம், ஈரானோட நீ எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாது, அப்படி வைத்து கொண்டால் நாங்கள் இந்தியா மேலும் பொருளாதார தடை விதிப்போம் என்று வெளிப்படையாக அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் சொன்னார். இப்போ அதுக்கு உதாரணமா கடந்த முறை பட்ஜெட் போட்டாங்கல்ல, இப்போ பட்ஜெட் அதுல இந்த ஜபகர் துறைமுகத்துக்கு இந்திய அரசால் எந்த பட்ஜெட் பணமும் ஒதுக்கப்படலை. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜபகர் துறைமுகத்துடைய எல்லா வேலையும் இந்தியா கைவிடுகிறதா என்கிற கேள்வியோட ஆர்டிகல் வந்துச்சு. இப்ப இதை கையில வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்க, இன்னைக்கு இந்தியா மேல ஈரான் கோபப்படுறத பாக்குறோம். உதாரணமா முந்தா நாள் இந்தியாவுடைய 2 கப்பல்கள் அரபு அமீரகத்திலிருந்து ஹார்மோஸை தாண்டி போகலான்னு வர்றாங்க. அது இந்திய கப்பல்கள் தான், ஆனா இந்தியாவுக்கு வந்த கப்பல் இல்லை, இந்தியாவுடைய கப்பல்கள், இந்திய கொடி வச்சிருக்காங்க. அந்த கப்பல்கள் ஹார்மோஸை கடந்து வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போகும்போது ஈரானுடைய காவல் நேவி வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வருது, நாங்கள் அட்டாக் பண்ணல, திரும்பி போங்கன்னு சொன்னோம், நாங்கள் எச்சரிக்கை பண்றோம், நீங்க வர வேண்டாம்னு சொன்னோம். இந்திய கப்பல்களுக்கு இப்படி ஒரு எச்சரிக்கையா அப்படின்னு கேட்டோம். ஆமா. உடனே அந்த கப்பல்கள் திரும்பி போயிடுச்சு. இந்தியாவில் இருக்கின்ற ஈரான் தூதரை அழைத்து இந்திய அரசாங்கம் இதை கேட்குறாங்க. அப்பொழுதுதான் ஈரான் வந்து தகவல் சொல்றாங்க, நீங்க வந்து ஜபகர் போர்ட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்கல, நீங்கள் அந்த போர்ட் அதை கைவிட்டு விட்டால் நம்முடைய உறவு சீர்கட்டு விடும், இதை நாங்கள் எச்சரிக்கை விதமாகத்தான் நாங்கள் திருப்பி அனுப்பணும்னு சொல்றாங்க. இப்போ அமெரிக்காவை சமாளிப்பதா ஈரானுக்கு எப்படி ஆதரவாகிற ஒரு விதமான தடுமாற்றம் இங்க இருக்கு. இது ஒரு பக்கம். இதை ஒட்டித்தான் சீனா வந்து இப்ப ரஷ்யாவோட பேசிட்டு சவுதி அரேபியாவை இன்னைக்கு இந்த டீலுக்கு கொண்டு வராங்க. அதாவது அமெரிக்காவுடைய சூழ்ச்சிக்கு இந்தியா சிக்கிவிடும், வேண்டாம். அப்ப சவுதி அரேபியாவை நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம்னா அமெரிக்காவை தள்ளி வச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு சவுதி அரேபியா தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆதரவு. உங்களுக்கு வந்து முதலீடா இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயமா இருக்கட்டும், அமெரிக்காவை முழுமையாக நம்பித்தான் வளைகுடாவில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேஸுக்கு இடம் கொடுத்தாங்க. இஸ்லாமிய கூட்டமைப்புல வாய் துறக்கமா இருக்கிறாங்கன்னா அது காரணம் சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியாவுடைய கிரவுன் பிரின்ஸை இவ்வளவு கேவலமா பேசினாரு ட்ரம்ப். அதை பார்த்தும் கூட கவலைப்படாமல் இருந்தாங்க, எந்த நாடுகளும் பதில் சொல்லல. ஆனா இன்னைக்கு வந்து ஹார்மோஸை முற்றுகை என்கிற பேர்ல இப்ப வந்து போர் நிறுத்தம் நடக்குதுங்க. போர் நிறுத்தம், அது 2 வார போர் நிறுத்தம் இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு டெட்லைனே ஃபிக்ஸ் பண்ணல. நீண்ட காலம் இன்னைக்கு போர் நிறுத்தம். இது கிட்டத்தட்ட வந்து முழுமையான போர் நிறுத்தம் தான். போர் நிறுத்தத்துக்கான டேட் அறிவிக்கல. என்ன சொல்றாரு ட்ரம்ப், ஈரானுக்கு நம்ம டைம் கொடுப்போம், அவங்க யோசிக்கட்டும் அப்படின்னு. அதே நேரத்தில் வந்து பாகிஸ்தான்ல இப்ப 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது. என்ன பேச்சுவார்த்தை? ஒப்பந்தம் ரெடி பண்றாங்க. அந்த ஒப்பந்தம் போடும் அன்று ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு வர்றாரு. வான்ஸுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. அந்த ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஈரானுடைய ஜனாதிபதியை வர வச்சு நம்ம ஒப்பந்தம் போட்டோம்னா அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியவர் ட்ரம்ப்ங்கிற பேர் வந்து விடும். நாளைக்கு வந்து நோபல் பரிசை 3 நாடுகளும் பகிர்ந்து கொள்ளலாம். இப்படி ஒரு திட்டம் பேசுறதா சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப காலமா அவருக்கு நோபல் பரிசு வாங்கணும் ஆசை. அது வந்து பாகிஸ்தான் பிரதமர் நம்ம மசூத் பெஸ்கியான் எல்லாம் சேர்த்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை ட்ரம்புக்கு இருக்கிறது. அப்போ இதற்கிடையில் இந்த பேச்சுவார்த்தை போகும்பொழுது இன்னைக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறீங்க, ஆனால் ஏன் முற்றுகை? எதுக்கு முற்றுகை இடணும்? நீங்கள் 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறனால நாங்கள் தாக்காமல் இருக்கோம். ஏன்னா வந்து கப்பல்கள், அமெரிக்காவுடைய கப்பல்கள் ஹார்மோஸுக்கு பக்கத்தில் கிடையாது. இப்போ நீங்கள் பக்கத்தில் வந்தால் தானே நான் தாக்குவேன். நீங்கள் 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கீங்க, சும்மா ஒரு அச்சுறுத்தி பார்க்குறீங்க. எனக்கு அச்சுறுத்தல் இல்லை, என்னுடைய கடல் பரப்பு வழியா வருகின்ற கப்பல்களுக்கு அச்சுறுத்தல். அதே மாதிரி இங்கிருந்து போகின்ற கப்பல்களுக்கு அச்சுறுத்தல். அதனால இப்ப எல்லா கப்பலும் போக பயப்படுறாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து தாக்கிருச்சுன்னா
ஏற்கனவே இந்திய பெருங்கடலில் ஈரான் கப்பலை தாக்குன வர இப்போ சமீபத்தில் பண்ணாங்கல்ல, அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இந்த அச்சுறுத்தல் இருப்பதனால இப்போ எந்த கப்பலுமே ஹார்மோஸ் வழியாக போகல. இப்போ நாங்கள் ஹார்மோஸை ஈரான் திறந்து விட்டால் கூட எந்த கப்பலும் வர பயப்படுறாங்க. காரணம் 200 கிலோமீட்டர் தூரத்தில் அமெரிக்காவுடைய நேவி நிற்கிது. அங்கே 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பீரங்கியோட உட்காந்துருக்காங்க, ஏவுகணையோட உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த அச்சுறுத்தல் தேவையில்லை, இதை நீக்கினாதான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு இன்னைக்கு ஈரான் சொன்னதை பார்க்குறோம். அதை விட முக்கியமாக இந்த போர் நடந்த 2வது நாளில் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். ஆமாம். இன்று வரை அவர் உடல் அடக்கம் செய்யப்படவில்லை. இன்று வரை அவர் உடல் மண்ணில் புதைக்கப்படவில்லை. ஓ, எப்படி அழுகாம இருக்கு, உடம்பு கெட்டு போகாம? இதில் வச்சிருக்காங்க, மார்ச்சுவரியில, ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி மார்ச்சுவரியில வச்சிருக்காங்க. இத்தனை நாட்களும் அவருடைய உடல் மார்ச்சுவரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தின்படி இப்ப உடம்பு புதைக்காம வச்சிருக்காமா? வைக்க கூடாதுதான். மார்க்கப்படி தப்புனாலும் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த இந்த அன்னைக்கு இந்த ஜனாசா தொழுகை எல்லாம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குல்ல, போர்க்காலங்களில் இதுல விதிவிலக்குலாம் இருக்கு, நிறைய இருக்கு. இல்ல அன்னைக்கு நான் கேள்விப்பட்ட சரியா அவருக்கு தான் ஜனாசா தொழுகை எல்லாம் பண்ணதா சொன்னாங்க. ஒண்ணுமே நடக்கல. அவருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. அது அவ்வளவுதான், பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. பெரிய கூட்டம் பிரார்த்தனை. அவர் உடல் கொண்டு வரப்படவில்லை, உடல் அடக்கம் செய்யப்படவில்லை. உடல் என்ன அப்படியே வச்சிருக்காங்க, மார்ச்சுவரியில வச்சிருக்காங்க. என்ன எதுவும் ஏனென்றால் இது போர்க்காலம், போர் முடிந்தாதான் அடக்கம். அவர் என்ன இது வந்து அப்படி இருக்கலாம் போர்க்காலம் தானே, இட்ஸ் a war time. இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் போர் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல பொதுவா இஸ்லாத்துல அந்த 3 நாளைக்கு மேல துக்கத்தை அனுபவிக்க கூடாது, ஏன்னா அது இறை கட்டளை. போயிட்டாங்க 3 நாளைக்கு மேல நீங்க அழுக கூட கூடாது. எப்படி என்றால் அழுக கூடாது, நீங்க வந்து 3 நாள் கணக்கு சொல்றாங்க. உடனே எவ்வளவு சீக்கிரமாக அடக்கம் செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. அதாவது ஒருத்தர் மரணித்து விட்டால் அவரை உடனடியாக அடக்கம் செய்யுங்கள் என்றுதான் இஸ்லாம் வலியுறுத்துது. தாமதிக்க வேண்டாம், அதை வச்சுக்கிட்டு துக்கம் கொண்டாட வேண்டாம், உடனடியாக அடக்கம் பண்ணுங்க. நம்ம வந்து உறவினர்களுக்காக கொஞ்சம் காத்திருந்து பழக்கப்படுறோம், அது ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்ற அந்த கலாச்சார அடிப்படையில். ஆனால் போர்க்காலங்களில் இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு. போர் நடக்குது, போர்க்காலங்களில் சூழல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதற்கு சில விதிவிலக்கு இருக்கலாம். ஆனா எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, எல்லாம் முடிஞ்சு நம்ம நாடே வந்து துக்கத்தில் கலந்து கொள்ளணும், இப்பொழுது நாங்கள் கொண்டு போனால் அது பாதுகாப்பு இல்லை. இப்போ அவரை வந்து ஏன்னா அவர் தலைநகரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பின்னாடி போவாங்க, அது பாதுகாப்பு இல்லை, மக்கள் முன்னிலையில் அடக்கம் செய்யப்படணும், அவர் அவருடைய தலைவர், பெரிய தியாகத்தை செய்தவர் அப்படின்னு அவர் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறாருங்க. அப்போ அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இப்போ அப்படிப்பட்ட சூழலில் அவர்களுக்கு உடலை அடக்கம் செய்யும் வரை இருக்கின்ற இறுக்கம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒருத்தர் குடும்பத்தில் மரணிச்சிட்டாருன்னா நீங்கள் அடக்கம் பண்ணினா உங்களுடைய இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் அடக்கம் பண்ணாமல் இருந்துகிட்டே இருந்தால் உங்க இறுக்கம் குறையாது. அது உண்மை தானே. என் உடலை என்ன அடக்கம் பண்ணலையா, எப்போ அடக்கம் பண்ண போறீங்க? அப்போ அந்த இறுக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகும்போதே 128 பிள்ளைகளுடைய போட்டோவை எடுத்துட்டு போனாங்க. ஆமா, ஃப்ளைட்ல வச்சுட்டாங்க. ரொம்ப சென்டிமெண்டான ஆட்கள் ஈரானியர்கள். உங்களுக்கு எமோஷனலி கனெக்டட், உங்களுக்கு அந்த கலாச்சார ரீதியான கனெக்ஷன் எப்பொழுதுமே எமோஷனலா இருக்கும். அவரே சொல்றாருல்ல, அமெரிக்கா 200 வருஷம் வரலாறுனா எங்களுக்கு 7000 வருஷம் வரலாறு, 7000 வருஷ கலாச்சாரம். அப்ப அந்த கலாச்சார பின்னணி பிணைந்து இருக்கிறது ஈரான்ல. அதன் அடிப்படையில் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது முடிவு வரணும், ஒரு நிரந்தரமான முடிவை ஈரான் எட்டி விட்டுத்தான் நாங்கள் மகிழ்ச்சிக்கே வருவோம். உங்களுக்கு தெரியுமா, ஈரானில் இப்பொழுது இந்த ஒரு திருமணங்கள் கூட நடப்பதில்லை. இந்த போர்க்காலம் ஒரு 50 நாள் தாண்டி போயிடுச்சா, ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், ஒரு திருமணம் நடக்கல, ஒரு நல்ல காரியம் நடக்கலையாம். ஈரான் முழுவதும் கிட்டத்தட்ட போர்க்களத்தில் இருப்பதை போன்று மக்கள் இருக்கிறார்கள். அவங்களும் ராணுவ வீரர்கள் மாதிரி எல்லோருமே இருக்காங்க. யாருமே எந்த நிகழ்ச்சியும் நடந்து கொள்வது. நம்ம வீட்டுல ஒரு இப்படி ஒரு என்ன சொல்றாங்கன்னா, அயதுல்லா அலி கமேனி அடக்கம் வரை எங்களுக்கு துக்கம் தான். என்ன அடக்கம் பண்ணுவாங்க? போர் நிறுத்தம் ஏற்படணும், முற்றுகை தளர்த்தப்படணும், ஒப்பந்தங்கள் ஏற்படணும், அமெரிக்காவுக்கு ஈரானுக்குமான ஒரு முடிவு நடக்கணும், இனி ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா தலையிடக்கூடாது. இதெல்லாம் நடந்தா தான் அதுவரை இப்படித்தான் நீடிக்கும்ன்றாங்க. இப்ப இது ஒரு இதுல இதற்கிடையில வந்து செப்டம்பர்ல பிரிக்ஸ் மாநாடு, அது ஒரு முக்கியமான நிகழ்வா இருக்க போகுது. ஏன்னா பாகிஸ்தான் தான் இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு கூட்டிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு செப்டம்பர்ல இந்தியாவில் நடக்க போகுது. உங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை நடக்கட்டும், ஆனால் செப்டம்பர் நடக்கின்ற பிரிக்ஸுக்கு முன்னாடி எல்லாமே முடியணும்.
அதுவரை போர் நிறுத்தம் நடக்காமல் இழுத்துக்கிட்டே போச்சுன்னா ஈரான் சவுதிலாம் ஒன்னா சேர்ந்துரும்ல. அப்படி சேர்ந்துட்டா என்ன ஆகும்? $600 பில்லியன் ஒப்பந்தம் நீக்கப்படும். அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்குமான அந்த நெருக்கம் உடைந்து விடும். வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுக்கான எந்த ஹோல்டும் இருக்காது. இதெல்லாம் போயிடும்ல. இப்போ இந்த ஃபைசல் பின் ஃபர்ஹானுடைய குரல் என்பது அவர் குரல் மட்டுமா இருக்கும்? ஒருத்தர் பேச வைப்பாங்கல்ல, சவுதியோட குரலா தான், சவுதியோட குரல் தான். அப்போ ஃபைசல் பின் ஃபர்ஹானுடைய குரல் என்பது சவுதி குரல் தான். அவ ஒரு தனி மனித குரல் கிடையாது. அது வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக இன்னைக்கு ஒலிக்குது. என்னன்னா, தேவையில்லாம அமெரிக்காவை நம்ம இழுத்து போட்டு நஷ்டம் அடைஞ்சிருக்கோம். அமெரிக்காவால் நமக்கு எந்த லாபமும் இல்லை. அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, உங்க ஆட்சியை காப்பாற்றுவோம், மன்னர் குடும்பத்தை காப்பாற்றுவோம், உங்கள்ட்ட அந்த அரபு வசந்தம் வராமல் பார்த்துக்கொள்வோம், ஒரு மக்கள் புரட்சி ஏற்படாமல் பார்த்துக்கொள்வோம். ஈரான்ல பாருங்க மக்கள் புரட்சி ஏற்படுது. சவுதியில் நடக்குதா? கத்தாரில் நடக்குதா? இப்போ அந்த காலத்துல வந்து ஈராக்கோட எப்படி சண்டை வந்தது? குவைத்துல ஈராக் பிடிச்சதுனால அமெரிக்கா வந்தான். ஏன்னா அந்த ஒப்பந்தத்தை அடிப்படையில் செஞ்சது தப்பு தான். சதாம் செய்தது பெரிய மடத்தனம் தான் நான் சொல்லுவேன். சதாம் தனிப்பட்ட முறையில் வீரனாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் ஒரு அமெரிக்காவை எதிர்த்த ஒரு சக்தியாக இருக்கட்டும், குவைத்தை பிடிக்க தேவையில்லை. ஏன்னா குவைத்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தம் என்ன? குவைத்தை யாராவது ஒருத்தன் பிடிச்சா நான் வருவோம்னு ஒப்பந்தம் இருக்குல்ல. அதை வச்சுதான் நம்ம உள்ள கால் ஒன்ற முடியுது. வளைகுடா நாடுகள் எதை அடிச்சாலும் நாங்கள் வருவோங்கிற ஒப்பந்தம் தானே. அதனால தானே உங்களுக்கு ஈரானை முடக்க வச்சிருந்தாங்க. அதை உடைக்கின்ற ஒரு வேலையை இன்னைக்கு பிரிக்ஸ் செய்ய போகுது. அதுக்கு இன்னைக்கு சவுதி அரேபியா கொஞ்சம் கொஞ்சமாக உதவி வர்றாங்க. அதன் முதல் படியாகத்தான் போர் நிறுத்தம் நடந்து போச்சு. நீ அந்த ஹார்மோஸ் முற்றுகை தளர்த்த வேண்டும் என்கிற குரலை இன்னைக்கு சவுதி அரேபியா எழுத்துருக்கு. ஹார்மோஸ் விட்டு போங்க, இன்னைக்கு அமெரிக்காவுடைய கப்பல்கள் திருப்பி போகட்டும். எங்க வியாபாரம் பாதிக்கப்படுது? யார்? சவுதி அரேபியாவோட வியாபாரம் பாதிக்கப்படுது, கத்தருடைய வியாபாரம் பாதிக்கப்படுது. இன்னைக்கு வந்து நாங்க நஷ்டம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இதனால எதுக்கு தேவையில்லாதது என்கிற குரல் இது வந்து அமெரிக்காவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இது எப்படி சந்திக்க போறாங்க? அதன் நீட்சியாகத்தான் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து காலவரையற்ற போர் நிறுத்தத்துக்கு வந்ததே அதன் அடிப்படையில். ட்ரம்பை சரணடைய வைத்தது இந்த சூழல் தான். ஈரான் அமெரிக்கா சண்டையில் ஆரம்பித்து காமினி அவர்களுடைய உடல் ஏன் அடக்கம் செய்யப்படவில்லை? அதற்கான காரணம் என்ன? ஈரான் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? இந்தியா அதை எப்படி பார்க்கணும்? இந்தியா அமெரிக்காவை நெருங்குதா? சவுதியே அமெரிக்கா விட்டு விலகிறப்ப இந்தியா எந்த பக்கம் போகுது? சீனா இது எந்த வகையில் அணுகுது பார்க்குது? இது தவிர்த்து வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய பெரிய வணிகம், அமெரிக்காவுக்கு இது எத்தகைய நட்டத்தை பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது போன்ற எல்லா விஷயங்களும் ஒன்றுக்கொன்று இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான புள்ளிகளை இணைத்து மக்களுக்கு ரொம்ப விரிவான கருத்துக்களை தந்திருக்கீங்க. மிக்க நன்றி.